எல்லாருக்கும் வணக்கங்க. சரணாகதி சரணாகதி தத்துவம் ஏதோ ஒன்று. இந்த சரணாகதியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். முழுக்க கேளுங்க, போர் அடிக்க தான் செய்யும், பரவாயில்ல, அது ஒரு மூலையில் கேட்டு வச்சுக்கோங்க. எவ்வளவோ கேட்குறீங்க, இதையும் ஒரு விஷயமா கேளுங்க. எனக்கும் நன்மை பெறும், உங்களுக்கும் நன்மை பெறும். சரணாகதி என்பதை ரொம்ப அழகாக எல்லா விஷயங்கள்லையும், இப்போது நீங்கள் எந்த ஒரு காப்பியங்கள் எடுங்க, இதிகாசங்கள் எடுங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சரணாகதின்ற ஒரு விஷயத்த நமக்கு ஆணித்தரமாக சொல்லியிருப்பாங்க. பகவத்கீதையெல்லாம் எடுத்திங்கன்னா சரணாகதி தத்துவம்லாம் நிறைய இருக்கும். இப்போ இந்த சரணாகதி என்பது நான் எனது என்கிற என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னால் முடியவில்லை, இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியவில்லை, என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக வருது, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, நான் எப்படி தான் பிழைக்க போகிறேன்னு தெரியல, எனக்கு எந்த வழியும் தெரியல, இறைவா என்னை காப்பாற்று, இனிமே நான் எதையும் முடிவு பண்ண மாட்டேன், எனக்காக நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நாம் ஒத்துக்கிட்டு அவன் முன்னால் மண்டியிடுறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க சரணாகதி. ஒவ்வொருவரும் இந்த சரணாகதியை எல்லாம் எனக்கு தோல்வி எல்லாம் வந்த பிறகு, எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற நிலை வர்றதுக்கு முன்னாலேயே நாம் முன்னாடியே கடவுள்கிட்ட, அப்பா நீ என்னை படைச்சதுனால நீ தான் எனக்கு அப்பா, இந்த பிள்ளையை நீ தான் வழி நடத்தணும். எப்பயுமே அப்பாவுக்கு ஒரு பிள்ளை எவ்வளோ வயசானாலும் குழந்தை தான், நான் ஒரு குழந்தை, எப்போ வேணாலும் தடிக்க விழுந்துருவேன், அதனால் இந்த விளையாட்டு விஷயம்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்னை சோதனைலாம் பண்ணாத, என்னால் எதுலேயுமே தாக்கு பிடிக்க முடியாது, தடிக்க விழுந்துருவேன், நீயே என்னை வழி நடத்து, இந்தா என்னோட கை, இந்த கையை பற்றி பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு எதுவும் தெரியாது, என் கையை உன் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு முன்னாடியே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பொழுதே, சந்தோஷமாக இருக்கும் பொழுதே அவனிடத்தில் நாம் சரணடைந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த வித பாரமும் இருக்காது. சொன்னனே, ட்ரெயினில் நம்ம பொதியை சுமந்துக்கிட்டு போயிட்டு நம்ம ட்ரெயினுக்குள்ளேயும் உட்காந்து தலையில் சுமக்காமல் கீழே இறக்கி வைக்கணும்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ட்ரெயினில் தான் இருக்கும், நாம கடவுள்கிட்ட தான் இருக்கோம். எதுக்கு நம்ம வாழ்க்கைன்ற சுமையை நம்ம தலையில் சுமக்கணும், அவன் கையில் கொடுத்துருங்க, அவன் பார்த்துப்பான், படைச்சவன் அவன். நாம் செய்த செயல்களின் விளைவாக இந்த பூமியில் இந்த பிறவியை எடுத்து வந்திருக்கோம். செயல்களின் விளைவான்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்னடா இவன் எப்போ பாரு அதையே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி விரிவாக பேசுவோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது சரணாகதியை முன்பே அடைந்து விட்டால் நமக்கு எந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நமக்கு புரிகிற மாதிரி சில விளக்கங்கள்லாம் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் சொல்லப்படுது, நீங்களும் கேட்டிருப்பீங்க. கஜேந்திர மோட்சம்னு நாராயணருடைய அந்த பிரதாபங்களை பற்றியெல்லாம் பேசும்பொழுது, ஒரு குளத்தில் யானை தண்ணி குடிக்க வருமா, அது நல்ல அறிவாளியான யானை, அது பேசும், ஏன்னா நமக்கு புரியறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தவறு, ஏதாவது ஒரு விஷயங்களை பேசும் பொழுது எதிர்காலிகள் ஏதாவது இதை பற்றி சொல்லிட்டாங்க, எப்பா யானை எங்கப்பா பேசும், இந்த கதையெல்லாம் சொல்லு, இந்த கதை யானை பேசுவதற்காக அல்ல, அது நடந்து கொண்ட விதத்தை பற்றி விளக்குவதற்காக அல்ல, நம்முடைய அறிவுக்கு எட்டுவதற்காக தான் அந்த பூடகமான கதைகள். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி பேனாவோ பிரிண்டிங்கோ பேப்பரோ அந்த காலத்தில் கிடையாது. ஒரு கதையை சொல்லி அடுத்தவருக்கு அதை கடத்துவது, நல்ல மெசேஜை கடத்துறது. அதனால தான் கதைகள் நிறைய தோன்றுச்சு. அது உண்மையாக நடந்ததா இல்லையான்றதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதன் மூலமாக அவர்கள், அதாவது அதை எழுத்தாளர்களோ இல்லை அதை சொல்லக்கூடியவர்களோ என்ன சொல்ல வராங்கன்னு புரியறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் இதை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் யானை, கஜேந்திரன்ற யானை தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த தண்ணி குடிக்கும் பொழுது அதோடைய காலம் முதல்ல கவ்விடும். அதுவும் எவ்வளவோ போராடி பார்க்கும், முதலைக்கிட்ட முடியும், ஏன்னா முதலைக்கு தண்ணியில் இருக்கும்போது பலம் ஜாஸ்தி, அதனால் அது பிடியிலேருந்து இதால் காப்பாற்றிக்க முடியாது, பயங்கரமாக போராடி பார்க்கும். கடைசியில் என்னால் எதுவுமே முடியல, ஓம் நமோ நாராயணா இல்லை கிருஷ்ணா ஏதோ ஒன்று, நான் ஒரு இதுக்காக புரியறதுக்காக இதை சொல்ல வரேன். ஆனால் அந்த கதையை நான் டீப்பாலாம் படித்ததில்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அப்போ சொன்ன உடனே நாராயணனோ இல்லை கிருஷ்ணரோ அங்கே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னங்க அடுத்தது சாப்பிட்டு போகலான்னு அவங்க சொல்லும் பொழுது, லட்சுமி தேவியோ இல்லை கிருஷ்ணருடைய பாமாவோ யாரோ ஒருத்தர் சொல்லும் பொழுது, ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே அவதாரம் தானே, சொல்லும் பொழுது இல்லை என் ஒரு உயிர் என்னை கூப்பிட்டு இருக்கு, அது இக்கட்டில் இருக்கு, நான் போய் காப்பாற்றணும்னு சொல்லி ஓடி வந்து காப்பாற்றுவாராம். இதை எதுக்கு சொல்ல வராங்கன்னா, நாராயணர் உண்மையிலேயே இருந்தாரா, கிருஷ்ணர் இருந்தாரா, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த கதையில் இருக்கிற மெசேஜை தான் எடுத்துக்க கற்றுக்கணும்.
கடவுள் என்பவனை நாம் இதுவரைக்கும் கண்ணால பார்த்தது கிடையாது. பார்த்தவர்களும் உங்களுக்கு சொல்ல முடியாது. உணர வைக்கத்தான் முடியும். கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை உணரதான் முடியும். கடவுளை பார்த்த அடுத்த நொடியே நம்ம கண்ணு பொசுங்கிடும். ஏன் காரணம்னா ஒளி பிரவாகமானவன். ஒளி பிரவாகமானவன்னா அவன் லைட்டா கிடையாது, அதற்கும் மேல். நம்ம சில சமயங்களில் நினச்சிடும் ஜோதி வடிவானவன்றோம். ஜோதினும் பொழுது நெருப்பா? நெருப்பு தான் அவரா? கிடையாது, அது பஞ்சபூதங்களில் ஒன்று. ஜோதி என்பது ஒரு விளக்குல ஜோதியை பார்த்து விட ஏதோ ஜோதி கடவுள் இருக்காருன்னு நம்ம வணங்கிக்கலாம், தப்பே கிடையாது. அது கடவுளுக்கு தான் போய் சேரப்போகிறது. ஆனால் ஜோதி வடிவானவன் சொல்லும் பொழுது அந்த ஜோதி என்பது எல்லாவற்றையும் தனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளும். இப்போ நெருப்பு எங்க பரவனாலும் அது தனக்குள்ள எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிக்கும். அதுபோல இறைவனானவன் எல்லா உயிர்களையும் தனக்குள் அடக்கி திரும்ப எல்லா உயிர்களையும் வெளியே விடுவானாம். அதை எல்லாவற்றையும் அவனே காப்பாற்றுவானாம். அந்த காப்பாற்றக்கூடிய ஒளியாக அவன் இருக்கிறான் என்பதை சொல்றதுக்கு தான் நமக்கு ஜோதி வடிவானவன். ஸோ இந்த கஜேந்திர மோட்சன்றது நமக்கு அதுதான் விளக்குது. கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சா கண்ணுக்கு தெரிய வேண்டாம், நான் பேசுறேனே, இந்த பேச்சை, இந்த நாக்கு நான் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுது. இந்த கண்கள் எல்லாத்தையும் பார்க்குது இந்த லென்ஸ் வழியா. இன்னைக்கு கேமராவோட டெக்னாலஜி அதுதானே. இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருமே இது எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. இது தலைகீழா போய் மூளைக்கு போய் அதுக்கப்புறம் எனக்கு இதை உணர்த்துது. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அறிவு இருந்திருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரறிவு. அதை வச்சு தாங்க கடவுள் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அந்த பேரறிவு கிட்ட நாம் சரணடையணும். நம்ம நல்லா இருக்கும் பொழுதே சரணடைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை செம்மையாக ஆகும். கஷ்டம் இருக்க தான் செய்யும். நிறைய கடன்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வாக்குவாதங்கள் இருக்குது, வீடு சரியாக அமையலை, சொந்த வீடு அமையலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம செய்த செயல்கள் அதற்கேற்ற விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அனுபவிக்காமல் நம்ம வெளியே போக முடியாது. ஆனால் இதை அனுபவிக்கும் பொழுது என்ன பண்ணுவானா, இப்போது உங்களுடைய செயலுக்கான விளைவு வெளியே நீங்கள் ரொம்ப அசிங்கப்படணும்னு ஒரு மேட்ரு என்ன நானே வச்சுக்கிறேன்னே, வெளியே அசிங்கப்படணுன்ற ஒரு வந்துருச்சு. எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு என் மானம் மரியாதை கப்பல் ஏறணும்னு ஒரு நியதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சவங்கிட்ட வேண்டும் போது என்ன பண்ணுவானா, 4 சவுத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை முடிச்சிருவானா. ஆனால் அதையும் நீங்கள் அனுபவித்தால்தான் இந்த பிறவியை நீங்கள் கடக்க முடியும். நீங்கள் ஸோ இந்த பிறவியை முடிச்சுக்கிறீங்களா, இல்லை பிறவி அடுத்த பிறவி போகிறோமோ, ஏதோ ஒன்று. ஆனாலும் செயல் விளைவை பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இதிலிருந்து விடுதலை கொடுப்பவன் அவனிடத்துல சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நாம் இந்த எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்திட்டு, எண்ணங்கள் தாங்க நாமெல்லாம், இந்த உலகம் மொத்தமும் எண்ணங்கள் குவியல்கள் தான். அதுதான் உடலாக எடுத்துக்கிட்டு அங்கங்கே அலையுது. எண்ணங்கள் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் எண்ணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லார் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்காது. 3 விஷயம் மட்டும்தான் ஒத்து போகும். அன்பு, கருணை, பாசம், கோபம், இதெல்லாம் ஒத்து போகும். ஆனால் எண்ணங்கள் அதில் வேற வேற. இதுதான் உடம்பா அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த உடம்பு தான் நாமளும். இது எண்ணங்களால் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணங்களை நீக்கி எல்லாவற்றையும், அதை தான் துறவரம்னு சொல்லுவான். துறவரம், எல்லாவற்றையும் துறந்து விடுதல் தான் அறம். அது பேர் தான் துறவரம். இன்னைக்கு காவி உடைய கட்டிக்கிட்டு நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன், வாங்க என்கிட்ட வாங்க, நான் தான் அந்த பகவான், நான் தான் இந்த பகவான் சொல்லிட்டு அவன் சொத்தெல்லாம் பிடிங்கி இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அதெல்லாம் கட்டினெல்லாம் தேடி போய் விழாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கா வெண்ணெய், உங்கள் கையில் இருக்குது, நெய்யை நீங்களே உருக்கி சாப்பிடுங்க. எதுக்கு அங்கங்கே தேடுறீங்க? கடவுளை தேடுவதற்கு எந்த தூதுவர்களும் தேவையில்லை. இது போன்ற வார்த்தைகள் நிறைய புத்தகங்களை படிங்க, நிறைய பேர் பேசுகிறதை கேளுங்க. சத்சங்கம்னு சொல்லுவாங்க. நல்ல அதாவது உண்மைகளை பேசக்கூடியவர்களாக பார்த்து சேருங்கன்னு சொல்கிறது தான் சத்சங்கம். உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்ற ஒரு வார்த்தை உண்டு. உன் நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதையும் அவன் கூட நீ சேரதுனால உனக்கும் அதே நிலைமை தான் வரும்ன்றதையும் அன்றைக்கே தெரிஞ்சதுனால தான் நண்பனை பற்றி சொல்லுன்றாங்க. அதனால் சத்சங்கமாக இருங்க, நல்ல பேச்சுக்களை கேளுங்க, நல்லதாக கேளுங்க, உங்கள் வாழ்க்கை செம்மையாக அமையும். என் வாழ்க்கை செம்மையாகும், என்னையும் சேர்த்துக்கிறேன். அதனால தான் நான் இப்பொழுது இதெல்லாம் பேசி கொண்டு இருப்பது. எதை வேணால் பண்ணலாம், நான் ஒரு நடிகன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவையில்லை. நாம் இதை பற்றி பேசிக்கொள்வது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா என்னோட மைண்டு வேற எங்கேயும் சுற்றி திரும்ப வீணாக போவாது. இது பேசுறது எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் கேட்டுக்கிறதுல ஏதோ ஒரு விதை ஒரு பக்கத்தில் விடும். ஆன்மீகம் என்பது ஆன்மா நமக்குள்ளே இருப்பதை தெரியப்படுத்துவது தான். இந்த ஆன்மீகம் சொல்வது தான் சரணாகதி. அதனால் சரணாகதி அடைவோம். இறைவனை துன்பம் வருவதற்கு முன் பற்றுவோம். அவன் என்னமாவே இருப்போம்.
அவனை நமக்குள்ளே வச்சுக்கிட்டே சந்தோஷம்லாம் படலாங்க. சில பேர், என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், நான் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டேன், என் வீடு ஃபுல்லாக சாமி படமாக இருக்கும், அதனால் நாங்கள் ஓரமாக பார்த்து பார்த்து போவோம்னுவாங்க. நீ நான்வெஜ் சாப்பிட்டா என்ன, ஒரு பொண்ணோட இருந்தா என்ன, ஒரு தப்பு பண்ணாதான் என்ன, எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான். எந்த பக்கமும் கடவுள் இல்லாமல் இல்லை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு தெரியும். அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. ஆனால் அவன் அதிலெல்லாம் கலந்துக்க மாட்டான். அந்த செயலோட கணக்கை உங்கள் மேலே ஏற்றிடுவான். நீங்கள் அதை அனுபவிக்கணும் திரும்பி. இதுதாங்க மேட்ரு. செயலை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த உலக வாழ்க்கையிலிருந்தும் தவிர்க்கலாம். அதை பற்றி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஆனால் மறந்துடாதீங்க, இப்போவே சரணாகதி அடையுங்கள். சரணாகதி என்பது மேன்மையான தத்துவம், அதை விட்டுறாதீங்க. அதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலாக எங்கெங்கே யார் யார் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.